ஹாய் ஹலோ வெல்கம் பேக் டு ஏடியன் vlogs. இப்போ நம்ம எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா டே 2ல் வந்து பிரையன் பார்க் வந்திருக்கோம். அடுத்து எங்கே போகிறோம்னு பார்த்தீங்கன்னா வட்டக்கான் வாட்டர் ஃபால்ஸ். அதோட vlog உங்களுக்கு வீடியோஸும் வரும் பாருங்கள். அப்புறம் நெக்ஸ்ட்டு வந்து கொடைக்கானல் லேக்கில் வந்து சைக்கிளிங்கு, அப்புறம் வந்து போட்டிங் போக போகிறோம். ஸோ ஃபைனலாக வந்து போகும்போது லைட்டாக ஆவினில் ஒரு கப் காஃபி இல்லைன்னா ஒரு டீ குடிச்சிட்டு அப்படியே கிளம்பிடுவோம். இன்னைக்கு பிரையன் பார்க்கில் வந்து என்னென்ன பண்ண போறோம்னா நிறைய ஆக்டிவிட்டிஸ்லாம் இருக்கு. அதெல்லாம் பண்ண போறோம், ஃபோட்டோ எடுக்க போறோம், அப்புறம் ஃபன் பண்ண போறோம். இதெல்லாம் நான் மட்டும் தான் பண்ண போறேன், என் கூடலாம் யாரும் இல்லை. அப்புறம் வீடியோல இல்லாத வரோம் கேமராமேன், அவர் கூட சேர்ந்து பண்ணுவாரு, அவ்வளோதான். அப்புறம் என்னன்னா இப்போ சென்னையில் இருக்க பார்க்லாம் வந்து அவ்வளோ வந்து இன்டிசிப்ளினாக இருக்கும். இன்டிசிப்ளினா எப்படின்னா சொல்கிறதுனா சுத்தமாகவே இருக்காது எந்த ஒரு பார்க்குமே. ஆனால் இங்கெல்லாம் அப்படி இல்லவே இல்லைங்க. நல்லா ஒரு சுத்தமாக அப்போ அடிக்கடி டெய்லியுமே இது க்ளீன் பண்ணுறாங்க. அந்த ஃப்ளவர் மெயின்டைனிங்லாம் அவ்வளோ சூப்பராக இருக்குங்க பாருங்கள். அப்படியே ஃப்ளவர் மெயின்டைனிங்லாம் பயங்கரமாக இருக்குது. முக்கியமாக இந்த ஃப்ளவர்லாம் கை வைக்கக்கூடாது, கை வச்சு அமைதியாக இருக்கலாம். இந்த பிக்கிறது இந்த மாதிரி வேலைலாம் தயவுசெய்து பண்ணாதீங்க. இங்கேன்ட்டு இல்லை, எந்த மாதிரி வேற என்ன பார்க்லையோ இல்லை ஃப்ளவர் ஷோஸ்லையோ பூ நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு இந்த பிக்கிற மாதிரி வேலையை வச்சுக்காதீங்க. அவங்க எவ்வளோ கஷ்டப்பட்டு மெயின்டைன் பண்ணுறாங்கன்னு அவங்களே தெரியும். அந்த உழைப்பு அதுக்கு பின்னால் இருக்குல்ல, அதுக்கான ரெஸ்பெக்ட் நம்ம கொடுக்கணும். இந்த ஃப்ளவர்ஸ்லாம் இங்கேயாவது ரெட் கலர் பிளெயினாக, இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஒரே ஆரஞ்சு மஞ்சள் கலர் பூ. சரிங்களா? இது என்ன பூ சொல்லுவாங்க? சன்ஃப்ளவரா? சன்ஃப்ளவர். இது சன்ஃப்ளவர் பூ பார்த்தீங்களா எவ்வளோ சின்னதாக இருக்குது சன்ஃப்ளவரு. பெரிய சன்ஃப்ளவர் தான் நீங்களா உங்கள் ஊரில் பார்த்துருப்பீங்க. இதெல்லாம் வந்து சின்ன சன்ஃப்ளவர் பயங்கரமாக இருக்கும். இதெல்லாம் பூலாம் அந்த பக்கம்லாம் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு மாதிரி ப்ளூ கலரில் டிஃப்ரெண்ட் கலர், அதெல்லாம் பூவானே எனக்கே தெரில, அந்த மாதிரிலாம் இருந்தது, வேற மாதிரி இருந்துச்சு. அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி இப்போ பாருங்க, அப்படியே இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பனி அப்படியே நம்மளை நோக்கி வருது. அப்படியே தெரியுதா உங்களுக்கு? கேமராமேன் காமிங்க. அங்கே பனி அங்கே அப்படியே அது பக்கம் நம்மளை நோக்கி வரும். அப்பப்போ அந்த மாதிரி பனி வந்துட்டு இருக்கு. இந்த பனி வரும்போது எப்படி தெரியும், ஒரு அப்படியே சில்லுன்னு இருக்கும், அப்படியே மூஞ்சில் அப்படியே அடிக்கும், சில்லுன்னு அப்படியே சும்மா சில்லுன்னு இருக்கும். அப்படியே நண்டு வந்துட்டே இருந்தாங்க. என்னன்னா மணி வந்து ஒரு 12 இப்போ மதியம் 12. சென்னையில் இதே நடந்ததுன்னு வச்சுக்கோங்க, எரியும், கால்லாம் சுடும், உடம்புலாம் ஒரு மாதிரி கொதிக்கும். ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னு வச்சிங்களேன், ஒரு மாதிரி அப்படியே என் மேலே அப்படியே ஏதோ ஒரு எங்கேயோ சொர்க்கத்தில் இருக்க மாதிரி அப்படியே அந்த மேக மூட்டெல்லாம் வந்து என் மேலே வந்து இடிக்குது. அந்த குளிரில் என்னால் நடுங்குது உடம்பெல்லாம். அந்த ஒன்றும் இல்லை, இப்போ நான் செருப்பு அவுத்துட்டு சென்னையில் நடந்தேன்னு வச்சிங்களேன், கால் அப்படியே சுடும், என்னால் காலை கீழே இருக்கணும். இங்கே எப்படி தெரியுமா இருக்கு, இவனு ஐஸ்ல இருக்க மாதிரி ஒரு ஃபீல் எனக்கு. அப்படியே வேற மாதிரி இருக்கு. ஆனா இங்கெல்லாம் வர மாதிரினா இந்த பார்க் வர மாதிரினா வந்து ஒரு 11 மணி போல வாங்க. ஒரு 11 மணிக்கு மேல வந்தீங்கன்னா இந்த கிளைமேட் சேஞ்ச் உங்களால ஃபீல் பண்ண முடியும். இதுவே நீங்க வெளியில நேத்துலாம் வந்து இவ்வளவு கிளைமேட்டே இல்லை, அவ்வளோ ஸ்னோ, அவ்வளோ இது பக்காவா வேற மாதிரி இருந்ததுப்பா, செம்மையா. அப்படி ஒன்றும் இல்லை, நான் இப்போ அப்படியே அந்த பக்கம் போறேன், எப்படி இருக்கு மட்டும் பாருங்களேன். வேற மாதிரி ஒரு எப்படி சொல்றது, ஃபுல்லா அந்த மேகம் மூட்டை அப்படியே என்னையே சேர்ந்து இடிக்கும். ஒரு மாதிரி அப்படியே சில்லுன்னு இருக்குங்க, அப்படியே ஒரு மாதிரி வேற மாதிரி இருக்கு. நீங்களும் வர மாதிரி ஒரு 12 மணிக்கு வாங்க. நான் இங்கே வந்து எதுக்கு வந்தேன்னா நிறைய அங்கே ப்ரெஷராக இருக்குது சென்னையில் அப்படின்னு சொல்லிட்டு தான் நானே இங்கே கிளம்பி வந்தேன். ஆனால் இங்கே வந்தோம் இந்த விளாக் பண்ணுறோன்ற ப்ரெஷரில் இருக்கேன். ஸோ இந்த மாதிரி வந்தீங்கன்னா ஒன்று சில் பண்ணவே வாங்க, இந்த மாதிரி விளாக் பண்ணி டென்ஷன் ஆகாதீங்க. அவ்வளோதான், பிரையன் பார்க்கை ஃபுல்லாக சுற்றி பார்த்துட்டோம். ஃப்ளவர்லாம் நல்லா ஜாலியாக ஃபோட்டோஸ்லாம் எடுத்தோம், நல்லா பயங்கரமாக வின் பண்ணுறாங்க. ஆனால் லேட்டாக அந்த க்ளவுடு வர வந்து மழை பெய்யுது. இப்போ பார்த்தீங்கன்னா இதை பாருங்க, மழை பெய்யுது. அந்த மழை வந்து மழை பெய்யுற மாதிரிலாம் இல்லை, ஒரு மாதிரி லைட்டாக தூரல் மாதிரி பெய்யுது. இந்த சில்னஸ்க்கும் அதுக்கு பயங்கரமாக இருக்குது. வந்து ஜாலியாக என்ஜாய் பண்ணணும், அவ்வளோதான். லைஃப்பில் ஃபுல் டார்கெட் என்னன்னா லைஃப் ஃபுல்லாக அப்படியே என்ஜாய் பண்ணிட்டே இருக்கணும். நல்லா சம்பாரிச்சோமா, நல்லா ஊர் சுற்றணுமா, நல்லா சாப்பிட்டோமா வயிறார, நம்மளால முடிஞ்சது மற்றவங்களுக்கு எதனா ஹெல்ப் பண்ணணுமா, அவ்வளோதான். அப்படி இருக்கணும். இன்னொன்று என்னன்னா, இந்த சென்னையில் இருக்க பார்க்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம சிட்டியில் இருக்க சிட்டி சைட்ஸ் பார்க்லாம் என்னன்னா இந்த பார்க் வரஞ்ச பாருங்க, அப்புறமா சிட்டி சைட் பார்க்க போய் சொல்கிறேன். சுற்றி மரம், ஓகேங்களா, சுற்றி மரம் எவ்வளோ நீட் அண்ட் க்ளீனாக, கீழே கிராஸ்லாம் பார்த்துங்க அவ்வளோ க்ளீனாக இருக்குது. ஃப்ளவர்ஸ்லாம் பக்காவும் மெயின்டைன் பண்ணிருக்காங்களா. இந்த பக்கம் பாருங்கள், அப்படியே ஃபுல்லாக ஹில்ஸ், லைட்டாக ஹில்ஸ் மாதிரி, அதுக்கு மேலே ஃபுல்லாக மரம் செடி ஃபுல்லாக மெயின்டைன் பண்ணிருக்காங்க. இந்த வழியிலேருந்து இந்த சின்ன ஒரு கிராஸ்லேருந்து பூஸ் வரைக்கும் எல்லாமே வந்து அவ்வளோ க்ளீனாக மெயின்டைன் பண்ணுறாங்க. இது சென்னையில் இந்த மாதிரிலாம் பார்க்கலாம் ஒரு சிலலாம் இருக்கு. ஆனால் எப்படினாச்சும் சென்னையில் இருக்க பார்க்கில் எப்படி தெரியுமா இருக்கும், ஒரு 4 சீசா இருக்கும், அதில் 2 உடஞ்சி போய் கிடக்கும், 2 ஊஞ்சல் கிடக்கும். சரிங்களா? இதில் வந்து நடுவில் இது டிஸ்டர்ப் பண்ணுற மாதிரி ஒரு 2-3 பேர் அங்கே இருப்பாங்க. ஆனால் இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி பீஸ்ஃபுல்லாக ஒரு மாதிரி நல்லா என்ஜாய் பண்ணிட்டு ஜாலியாக இருக்கலாம். என்னன்னா அடிக்கிற வேலைக்கு இப்போ வந்து பயங்கரமாக இருந்தது. அங்கே போயிட்டு இதுவே நம்ம சென்னையெல்லாம் வந்து உட்காந்து வச்சுக்க, இந்த மாதிரி வந்து உட்கார இடம்லாம் இருக்கும், போய் உட்காருவோம். நம்மளும் டயர்டாக
நல்லா இருக்கேன்னு உட்காரோம் அடிக்கிற வெயிலுக்கு. ஆனா இப்ப எப்படி தெரியுமா இருக்கு, நீங்க உட்காரும் போது அப்படியே இங்க இருந்து வருது பாருங்க ஒரு ஒரு வைப், அப்படியே அந்த கூலிங்கா ஒரு மாதிரி அது அப்படியே அதுவே ஒரு பீஸ்ஃபுல் நல்ல ஒரு சைலண்ட்டை கொடுக்குது. அவ்வளோ நல்லா சில்லுன்னு இருக்கு கிளைமேட், நல்லா ஒரு மாதிரி ரெயின் ஆகும் வேற மாதிரி இருக்கு. வந்து நல்லா சுற்றி பார்க்கணும், நல்லா ஜாலியாக இருக்கும். இன்னும் நிறையலாம் இருக்குது, போயிட்டு அடுத்தது போயிட்டு வட்டக்கால் வால்ஸ் போய் பார்க்க போகிறோம். இதை பார்த்து முடிச்சிட்டோம். நிறைய ரீக்ரியேட் பண்ணியிருக்கேன் இந்த இடத்துல. வந்து லாஸ்ட் வருஷம் வந்ததுக்கப்புறம் இங்கே வந்து போன வாட்டி எடுத்த ஃபோட்டோஸு பார்த்தது எல்லாமே இந்த வாட்டி திரும்ப ரீக்ரியேட் இயர்லி ரீக்ரியேட் பண்ணணும். அந்த மாதிரி நிறைய விஷயங்கள்ல நான் வந்து போன வாட்டி எல்லாரும் என் கூட வந்தாங்க, இந்த வாட்டி யாரும் இல்லை. அதுக்காகலாம் வந்து யாரும் இல்லைன்னுலாம் ஃபீல் பண்ணிட்டுலாம் இருக்கவே கூடாது. ஏன்னா அப்போனா பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ஜாய் பண்ண முடியாது, யார் இருக்காங்க இல்லை. உங்கள் லைஃப்பை நீங்கள் என்ஜாய் பண்ணு, பயங்கரமாக இருங்க, ஜாலியாக இருங்க. ஏன்னா மற்றவங்களுக்காக வெயிட் பண்ணி உங்கள் டைம் வந்து வேஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அப்புறம் அடுத்து வட்டக்கால் ஃபால்ஸ் போயிட்டு அங்கே அது வந்து ட்ரக் பண்ணி போகிறோம், ஒரு 3.5 கிலோமீட்ரு. அந்த ட்ரக் பண்ணி போகிறது உங்களுக்கு அட்வென்ச்சர்ஸ்லாம் உங்களுக்கு காமிச்சிட்டே இருக்கும், என்ஜாய் பண்ணி பார்த்துட்டு இருங்க. நெக்ஸ்ட்டு அப்படியே வட்டக்கால் ஃபால்ஸ் போகலாமா? வட்டக்கால் வாட்டர் ஃபால்ஸுக்கு ட்ரக் பண்ணி போகலான்னு சொன்னல, அங்கே பாருங்கள் கீழே தான் வந்து அந்த பிரையன் பார்க்கு கீழே தான். மேலே வந்து ஏறி வரத்துக்குள்ளே போதும் ஆகிடுது. நெக்ஸ்ட் நீங்கள் என்ன குண்டாக இருந்தீங்கன்னா நீங்கள் இந்த மாதிரி முடியல, மூச்சாகும் பயங்கரமாக. தனி பாருங்கள் ஒல்லியாக இருக்கான், பட்டு எனக்கு முன்னாடி ஏறுறான். ஒன்றும் இல்லை, நான் இப்போ வந்து போன கிளிப்பில் என்னென்னா குண்டாக இருக்கவங்களாம் அதெல்லாம் ஏற முடியாது அப்படிலாம் சொல்லிகிட்டே வந்துட்டு இருந்தேன். சரிங்களா, உண்மையிலே அதுதான். ட்ரக் பண்ணி போகிறேன்றீங்கன்னா வந்து குண்டாக இருந்தீங்கன்னா அவங்கள இது பண்ணுறேன்னு சொல்லிட்டு சொல்லாதீங்க, இது பண்ணுறேன்னு சொல்லிட்டு சொல்கிறதுக்கு இல்லை. பட் ஆனால் அவங்களுக்கு ரொம்ப அது கஷ்டமாக இருக்கும். பட் ஆனால் நீங்கள் அதை டாஸ்க்காக எடுத்து பண்ணிங்கன்னா அது வேறு விஷயம். சரிங்களா, அது பண்ணுறவங்க அது உங்களோட விருப்பம். ஆனால் தயவுசெய்து அந்த மாதிரிலாம் வந்து ரொம்ப ரிஸ்க் எடுத்து ட்ரை பண்ணுவீங்க. அந்த மாதிரி வந்துட்டே இருக்கும்போது பட் ஃபோன் யுவர் ஸ்டோரேஜ் இஸ் ஃபுல் அப்படின்னு வருது. இந்த ஐஃபோன் வச்சுருக்கவனாலே இப்படி தான் பார்த்து அப்புறம் உட்காந்து வீடியோலாம் டெலிட் பண்ணுறதுக்குள்ளே போதும் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் வீடியோ டெலிட் பண்ணி திரும்ப சரி எவ்வளோ ஸ்டோரேஜ்னு பார்த்தா அப்பயும் ஒரு 30 வீடியோ டெலிட் பண்ணுறேன், அப்பயுமே 7 GB ஸ்டோரேஜ் தாங்க இருக்குது. ரொம்ப கஷ்டம். அதெல்லாம் அந்த மாதிரி 7 GB ஸ்டோரேஜ் இருக்குது. ஐஃபோன் வச்சுட்டு தயவு செஞ்சு வந்து ஒரு 1 TBலேருந்து ஃபோன் வாங்கப்பா, இல்லை வந்து லேப்டாப்லாம் என்ன செய்யுங்க உடனே வீடியோலாம் மாற்றிங்க. ரொம்ப 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 கஷ்டமாக இருக்குது. அதனால் ஐஃபோன் வச்சுருந்து வெளியே வேணால் கெத்தாக பேசிக்கலாம். ஆனால் நம்மளுக்கு தான் தெரியாத ஒரு கஷ்டம், இஎம்ஐ கட்டுற வழி வருத்தலாம். சரிங்களா, இப்போ வந்து அப்படியே நடந்து போயிட்டே இருக்கோம். எவ்வளோ ஒரு 1 கிலோமீட்டர் நடந்து வந்துட்டோம். அதுக்குள்ளே கேட்டிங்கன்னா நாங்கள் ஒரு 20 நிமிஷம் ஆகுது நடக்க ஆரம்பிச்சு. சரிங்களா, ஒரு 1 கிலோமீட்டர் ட்ராக் பண்ணி இன்னொரு 1 கிலோமீட்டர். இதை பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், காடு அப்படியே வேற மாதிரி இருக்குது. இது வந்து ஒரு காட்டுல தான் நடந்து போயிட்டு இருக்கேன். இப்போ கார்லாம் போகுதுன்னா கார் போகிறதுல வழி இருக்குது, நம்ம அதில் அந்த ரூட்டில் போயிட்டு இருக்கோம். இப்போ பாருங்களேன் எப்படி இருக்கு மட்டும் பாருங்களேன். அப்படியே எப்போலாம் கேட்கும் பயங்கரமா. இந்த மாதிரிலாம் காட்டுல ட்ரக் பண்ணி போறதுல வேற மாதிரி. இந்த மாதிரி நடு ரோட்லாம் போவீங்க, பின்னாடி வர அச்சு தூக்கி போட்டு போயிடுவார். எக்ஸ்பெக்ட் கொடுக்கணும். இந்த மாதிரி ஃபாரஸ்ட் ஏரியால போகும்போது இந்த மாதிரி சிங்கம் புலிலாம் வந்து ஸ்டாச்சு மாதிரி அப்படியே நின்றுங்க. அப்பதான் உங்களுக்கும் எதுவும் ஆபத்து இல்லை, அதுக்கும் எதுவும் பிரச்சனை வராம ஜாலியா போவோம். நம்ம அண்ணன் வந்துட்டே இருந்தோம். பாத்தீங்கன்னா இந்த 500 வருஷம் பழமையான மரம், 300 வருஷம் பழமையான மரம்லாம் வந்து சொல்றாங்க. இந்த மாதிரி சரி நானும் டூப்பெல்லாம் நினைச்சேன். ஆனால் பார்த்தா ரியலிஸ்டிக்காக அது வந்து பார்க்க ஒரு 500 வருஷம் மரம் மாதிரி தான் தெரியுமே. கூகுள் மேப்லேயும் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா மென்ஷன் பண்ணியிருப்பாங்க 500 வருஷம். நீங்கள் எக்ஸாக்டாக உங்களால் போகும்போது பார்க்க முடியாது, பட் அந்த ரூட்டில் போகும்போது அது காமிக்கும். ஸோ இப்போ அந்த 500 வருஷம் மரம் இருக்க இடத்துல நம்ம இருக்கோம். இன்னும் பக்கத்துலலாம் இல்லை, அது கொஞ்சம் பக்கத்துல கொஞ்சம் தூரம் மாதிரி நம்மளால அங்கெல்லாம் போக முடியாது. அந்த 500 வருஷம் மரம்னா அதை பாருங்க, அந்த மரம் தான். சரிங்களா, அப்படியே அது ஜூம் பண்ணுறோம். அங்கே இருக்குல்ல அந்த ஒரு ஓட்ட போட்ட மாதிரி இருக்குல்ல, அந்த மரம் தான். கரெக்டாக எங்கன்னு பார்த்தீங்கன்னா என் கை இருக்க இடத்துல தான் இந்த மரம் தான். அதை பார்த்துங்க, அதான் 500 வருஷம் ஓல்டு பழமையான மரம். ஃபுல்லாக ஒரு மாதிரி பாசெல்லாம் பிடிச்சி ஒரு மாதிரி பயங்கரமாக இருக்கும். அப்படியே நம்ம இப்போ எங்கன்னா நம்ம அப்படியே வட்டக்கால் ஃபால்ஸ் ட்ரக் பண்ணுறதுக்கு போகிற வழியில தான். இதை நீங்கள் வந்து இதே மாதிரி நீங்களும் வந்து ட்ரக் பண்ணி தான் போக போகிறீங்க அப்படின்னா வந்து கரெக்டாக இந்த பிரையன் பார்க் இருக்குல்ல, பிரையன் பார்க்ல வந்து மேப் போட்டிங்கன்னா நடந்து போகிற அப்படி வாக்கிங் டிஸ்டன்ஸ் மேப் பண்ணிங்கன்னா அந்த வழியாக போகிற 2.5 கிலோமீட்டர் வரும். அதில் ஒரு 1.5 கிலோமீட்டர் தாண்டி கரெக்டாக அந்த ஒரு அக்கா வந்து பழக்கடை வச்சுருப்பாங்க. அங்கே இருக்கும் லெஃப்ட் ஹேண்ட் சைடு இந்த மாதிரி ஒரு வால் இருக்கும். சரிங்களா, இந்த இடத்துல வந்து அந்த 500 வருஷம் ஓல்டான மரம் இருக்குது. வேணா அப்படியே அந்த ஃப்ரூட்ஸ்லாம் வேணும் உங்கள் எனர்ஜிக்கு அங்கே அந்த அக்கா பழக்கடையில் வாங்கி சாப்பிடுங்க, நல்லாயிருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். நான் சாப்பிடல. சரிங்களா, அப்படியே நம்ம போயிட்டே இருக்கோம். நடக்க முடியல சுத்தமாக. இந்த ட்ரக் பண்ணி போகிற டிசிஷன்லாம் எடுக்காதீங்க. வாழ்க்கையும் இதே மாதிரி தான் கஷ்டமாக தான் இருக்கும். ஆனால் நம்ம எடுத்து அந்த ஃபால்ஸை நோக்கி போகும்போது ஒரு ஹாப்பினஸ் வரும்ல, அதே தான் வாழ்க்கையும். இப்போ இவ்வளோ கஷ்டப்பட்டு நான் ஏறுறேன், ஃபியூச்சர்லேயும் வாழ்க்கையில் இதே மாதிரி தான். வாழ்க்கை கஷ்டமாக இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு இடத்துல உட்காந்துட்டோன்னு வச்சுக்கோங்களேன், அவ்வளோதான். அங்கே அந்த ஃபால்ஸை பார்க்கும்போது ஒரு சந்தோஷம் கிடைக்கலாம். அது மாதிரி தான் அந்த சக்ஸஸை நோக்கி அந்த போய் அந்த சக்ஸஸாக நிற்கும் போது ஒரு ஹாப்பி கிடைக்கிறது நம்மளுக்கு கிடைக்காது. கஷ்டங்கள் வரும்,
எல்லாம் போகும். அதுக்காக நம்ம ஒரு இடத்துல நிற்கவே கூடாது, போயிட்டே இருக்கணும். போயிட்டே இருக்கும் ஒரு சந்தோஷம் கிடைக்கும் பார்த்தீங்களா, அதுக்கு விலை மதிப்பே இல்லாதது. போயிட்டு அந்த சக்ஸஸ் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு உங்களுக்கு சொல்கிறேன். அந்த ஹாப்பினஸ் பார்ப்பீங்க நீங்களும். பார்த்தீங்கன்னா அப்படியே இந்த இந்த இடம் பார்த்தீங்களா, ஷூட்டிங் இங்கே வந்து நிறைய ஷூட்டிங்லாம் எடுத்திருக்காங்க. இந்த ஜில்லா படம் ஷூட்டிங்லாம் பார்த்தீங்கன்னா கூட இங்கே தான் எடுத்தாங்களே. அந்த என்னது ஒரு பாட்டு கண்டாங்கி கண்டாங்கின்னு வரல, அந்த பாட்டு இங்கே தான் எடுத்தாங்களே, அந்த மாதிரியே இருக்குல்ல. நான் சும்மா சொல்கிறேன், நம்பிடாதீங்க. அது வந்து ஜப்பானில் எடுத்தாங்கன்னு நினைக்கிறேன். இது பார்த்தா அந்த மாதிரியே இருக்கு. ஷூட்டிங் எடுத்த மாதிரியே பயங்கரமா. இந்த இடம்லாம் பயங்கரமாக இருக்கும். ஃபோட்டோலாம் எடுக்கணும்னா இந்த இடத்துக்கு வாங்க. அது வந்து கோடை ரெசார்ட்னு ஒரு இடம் இருக்குது. இது வந்து கோடை ரெசார்ட், அது பக்கத்தில் தான் அந்த இடமே இருக்குது. நல்லாயிருக்கும் ஃபோட்டோஸ்லாம் எடுக்க. நல்லா இருக்கு. நடந்து போவோம், என்னால் முடியலங்க சுத்தமாக. ஆனால் ஒரு நல்ல ஒரு 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 என்ஜாயபுளாக, ஒரு நல்லா பீஸ்ஃபுல்லாக, ஒரு நல்லா அந்த மேகம் வந்து மூஞ்சில் அடிக்கும் போது ஒரு மாதிரி வேற மாதிரி இருக்கு. இப்போ இதோட அல்டிமேட் என்ன, இப்போ போகிற இடத்துல வந்து அந்த ஃபால்ஸோட சத்தம் கேட்கும். அப்படியே அந்த குருவி சத்தம்லாம் கேட்கும். அதை காமிக்கிறேன், வேற மாதிரி இருக்கும். சீரியஸாக சொல்கிறேன், வேற மாதிரி இருக்கும். அதை பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. இப்போ வந்து நம்ம அது நடந்து போயிட்டு இருக்கோம்னு சொன்னல, கீழே வந்து பயங்கரமாக அந்த ஃபால்ஸோட அந்த சத்தம் பயங்கரமாக கேட்குது. இதே ரோட்டில் நான் 3வது வாட்டி நடந்து வரேன். ஃபர்ஸ்ட் வரும்போது என் ஃப்ரெண்ட்ஸோட வந்தேன், செகண்ட் வரும்போது எங்கள் ஆஃபீஸில் இருக்க ஒரு 2-3 பேரோட வந்தேன். அப்புறம் இப்போ நான் மட்டும் வரேன், கூட பாலாஜி வரான். பாலாஜி கம். பாலாஜி நம்ம பையனை வரான். அந்த சவுண்டு வந்து வேற மாதிரி இருக்கு. பாலாஜி நீ ஃபீல் பண்ணுறியா அந்த சவுண்டை? அந்த இப்போ நான் நடந்து போயிட்டு இருக்கோம், ஒரு 200 மீட்டர் 300 மீட்டர் தான் வரும். இது உள்ளதான் ஒரு மாதிரி அந்த ஸ்மெல்லு, மண் வாசம், அந்த தண்ணியோட சவுண்டு அப்படியே காதுக்கு அப்படியே இனிமையா இருக்கும். இளையராஜா பாட்டு மட்டும் இப்போ கேட்டு வந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், வேற மாதிரி இருக்கும். எங்கிட்ட ஸ்பீக்கர் இல்லை, அதனால கேட்க முடியல. பயங்கரமா இருக்கும். அது மட்டும் இல்லாமல் ஃபர்ஸ்ட்லாம் வந்து இந்த நாங்கள் வந்து 2 வருஷம் வரும்போது என்னன்னா, இந்த வழியாக அந்த லைட்லாம் எதுவுமே கிடையாது. நைட்லாம் இருந்தீங்கன்னா சத்தியமா பயங்கர பயமா இருக்கும். சரிங்களா? ஆனால் இப்போ வந்து லைட்லாம் போட்டிருக்காங்க. அந்த தெரியுதா, லைட்லாம் போட்டிருக்காங்க. எல்லாம் அப்படியே ஃபுல்லாக போட்டிருக்காங்க. ஒரு இடத்துல 2 இடத்துல இல்லை, ஒரு 20 அடி டிஸ்டன்ஸ்ல லைட்லாம் போட்டிருக்காங்க. அதனால பயம் இல்லாமல் போகலாம். நைட்லாம் ஒரு 5 மணிக்கு மேலே எனக்கு தெரிஞ்சு லைட்லாம் போட்டுருவாங்க. இப்போ அந்த இடத்துல எனக்கு ஒன்றுமே தெரியல. அந்த இடத்துல ஒரு வியூ இருக்குது, ஹில் ஸ்டேஷன் இருக்குது, சரிங்களா, ஒரு சன் இருக்குது. ஆனால் பட் எனக்கு எதுவுமே தெரியல. ஏன்னா அவங்க வந்து ஃபுல்லாக வந்து அந்த இது மேகம், அந்த மேகமூட்டம் நல்லா கீழே இறங்கி ஃபுல்லாக மறைஞ்சிருச்சு. நல்லா கிளைமேட் நல்லா சில்லாக இருக்குது. அப்பப்போ மழை பெய்யுது, நல்லா இருக்கு. இப்போ அதுதான் போயிட்டு இருக்கு. ஃபால்ஸ் போயிட்டு என்ஜாய் பண்ண போகிறோம். அங்கே போயிட்டு விளாக் எடுக்கிறோம், எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பாருங்க. ரொம்ப கஷ்டப்பட்டு வரேங்க. ஃபாலோ பட்டனை அழுத்துங்க. இப்போ கூட பாருங்க, கை வலிக்க 0.5x பேக் கேமரால போட்டு எடுத்துட்டு வந்துட்டு இருக்கேன். சரிங்களா? அப்போ போயிட்டு உங்களுக்கு எதுக்குன்னா இவ்வளோ கஷ்டப்பட்டுக்கணும்னா, உங்களுக்கு இந்த என்டர்டைன்மெண்ட்டான விளாக் கொடுத்து நீங்களும் நெக்ஸ்ட் டைம் இந்த மாதிரி வரணும் அப்படின்னு யோசிப்பீங்களே, அதுக்காக தான். இப்போ ட்ரெக் பண்ணிட்டு போய் வந்துட்டே இருக்குன்னு சொல்லி சொன்னல. இப்போ நம்ம வந்துட்டே இருந்தோம்னா இப்படி நடந்து போயிட்டு தான் அதோ ஒரு ஃபால்ஸ் இருக்குல்ல, இது ஃபால்ஸோட வழி. அங்கே தான் போய் மீட் பண்ணுவோம் நம்ம. சரிங்களா? அங்கே தான் போக போகிறோம் நம்ம. இப்போ நம்ம அங்கே தான் ட்ரெக் பண்ணி போயிட்டுருக்கோம். ஏதோ கீழே வந்து பசங்களாம் ஒரு மாதிரி வேறு மாதிரி வைப் பண்ணிகிட்டே இருக்காங்க. சரிங்களா? நம்மளும் போயிட்டு வைப்லாம் வேறு மாதிரி பண்ண போகிறோம். போயிட்டு பண்ணிவிட்டு ஜாலியாக. ஆனால் நான் ஒன்று தண்ணிக்கு நல்லாவே இல்லை, நீங்கள் வந்து பார்த்தாலே கிளியராக தெரியுது. ஆனால் கீழே போய் பார்க்குறேன் நல்லா இருக்கா நல்லா இல்லையான்னு சொல்லிட்டு. ஆனால் நானும் லாஸ்ட் இயர் இதே மந்த்து, பட் ஆனால் நான் வந்து ஒரு 16ஆம் தேதி 14ஆம் தேதி போல இருந்தேன். இப்போ ஒரு 5ஆம் தேதி 6ஆம் தேதி போல இருக்கேன். 10 நாள் தான் முன்னாடி வந்திருக்கேன். ஆனால் தண்ணி இப்போ என்னமோ நல்லா இல்லாத மாதிரி இருக்குது. நீங்கள் வர மாதிரினா யாருன்னா உங்களுக்கு தெரிஞ்சவங்க இருந்தால் வந்து நல்லா கேட்டுவாங்க. பட் ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் எப்போ வரணும் நல்லா கேட்டிங்கன்னா, இந்த February மந்த்து, March, April, May இந்த மாதிரி மந்த்தில் வரவே வராது இந்த ஈஸ்வரி. ஏன்னா அவ்வளோ கூட்டாக இருக்கும், ரஷ்ஷாக இருக்கும், நிறைய ஸ்கேம் நடக்கும். சரிங்களா? அதனால சொல்கிறேன். அது மாதிரி வரும்போது அந்த August, September அந்த மாதிரி டைமில் வாங்க, நல்லா ஒரு ஜாலியாக வைப் பண்ணிட்டு வரலாம். தண்ணியே இல்லைங்க, அதை பாருங்க, தண்ணியே இல்லை. அப்படியே இங்கேருந்தே காமிக்கிறேன், ஒன்றும் இல்லை, தண்ணியே இல்லை. லாஸ்ட் டைம் இருந்தது கூட இல்லவே இல்லை. இதை பாருங்க, சுத்தமாக தண்ணியே இல்லை. ஏதோ சும்மா தண்ணி, ஏதோ அழுக்கு தண்ணி தான் வருது. அது பார்த்தாலே தெரியுதா உங்களுக்கு? இங்கே தான் பசங்களாம் ஜாலியாக வைப் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ அங்கே தான் நம்ம போக போகிறோம். நம்ம போய் வைப் பண்ணுவோம், ஃபோட்டோ எடுப்போம், வாங்க போகலாம். சரிங்களா? தண்ணிலாம் இருக்கா, வாட்டர் ஃபால்ஸ்லாம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாங்க. அப்புறம் இந்த மாதிரி இங்கே வந்து இந்த ட்ராவல்ஸ்லாம் பிடிச்சிங்கன்னா வந்து அவங்க நிறைய இடம் சுற்றியே காமிட்டாங்க, நிறைய ஹிட்டன்ஸ்லாம். இப்போ பாருங்க, இந்த ஹிட்டன்லாம் வந்து எனக்கு சுற்றியே காமிக்கல. இத்தனை வந்து ட்ராவல்ஸ் தான் போனேன். சரிங்களா? எனக்கு இந்த மாதிரிலாம் சுற்றியே காமிக்கல. நீங்கள் வந்து தனியாக வரீங்கன்னா வண்டி எடுத்துகிட்டு வாங்க, காரில் வாங்க, இல்லை ஒரு மினி பஸ் கூட வச்சுட்டு வாங்க, பயங்கரமாக இருக்கும். கும்பலாக வந்தீங்கன்னா செம்ம வைப் பண்ணலாங்க. தனியாக வந்தீங்கன்னா ஒரு மாதிரி பீஸ்ஃபுல்லாக இருக்கலாம். கவலைப்பட்டுட்டு இருக்கீங்க அப்படின்னும் போது இந்த மாதிரி தனியாக வாங்க. இல்லை நல்லா ஹாப்பி மூடில் இருக்கேன் அப்படின்னா அதனால ஃபேமிலியோட ஃப்ரெண்ட்ஸோட வந்து ஜாலியாக என்ஜாய் பண்ணுறேங்க. போயிட்டு அங்கே போயிட்டு ஃபோட்டோ எடுத்து வீடியோலாம் எடுத்துகிட்டு அங்கே பண்ணுற ஃபன் எல்லாத்தையும் உங்களுக்கு காமிக்கிறேன். இன்னொன்று என்னென்னா வந்து ஃபஸ்ட் இங்கே ரெஸ்ட் ரூமே கிடையாது. சரிங்களா? இப்போ வந்து என்னன்னா அப்டேட் ஆகிருக்காங்க கொடைக்கானல். இதை பாருங்க, இப்போ ரெஸ்ட் ரூம் கட்டியிருக்காங்க. பரவாயில்ல, ஒரு நல்ல ஐடியா. ஃபர்ஸ்ட் எனக்கு இப்போ தான் இன்னும் கட்டி முடிக்கல. ஆன் த ஸ்பாட் அதான் போயிட்டு இருக்கு ஒர்க்கிங்லாம். இன்னும் தெரிஞ்சு ஒரு 1 மந்த்ல முடிஞ்சிடும். யூஸ்ஃபுல் தாங்க, ரொம்ப யூஸ்ஃபுல் தான்.
நல்லா யோசிச்சிருக்காங்க, நல்லா யோசிச்சிருக்காங்க. ஏன்னா இங்கே நிறைய பேர் வராங்க இங்கே, அதனால தான் பெஸ்ட்டு, நல்லது இது. அப்புறம் நல்லா மழை பெஞ்சிருக்கு போல், கீழே ஒரே தண்ணியாக இருக்குது. ஃபர்ஸ்ட் லைன் கிடையாது, ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போலாம். ஏன்னா ஃபீமேல்ஸு நிறைய பேர் வருவாங்க, மேல்ஸு எல்லாருமே வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கலாம் இந்த மாதிரிலாம் வந்து இருக்கும்போது. அதனால தான் இப்போ அடுத்தது ஃபால்ஸ் கிட்ட வந்துட்டேன். இவ்வளோ தூரம் ஒரு 2.5 கிலோமீட்டர் ட்ரக் பண்ணி கை வலிக்க வீடியோ எடுத்து இந்த அழுக்கு தண்ணியை பார்க்கலாம்னு கேட்டிங்கன்னா இல்லை, ஒரு நல்ல ஒரு ஃபீலிங் கிடச்சிருக்குல்ல, அந்த ஒரு ஃபீல் ஆகும். தண்ணி நல்லாவே இல்லை, சுத்தமாக பார்த்துட்டு அழுக்கு தண்ணி தான். இங்கே போயிட்டு குளிக்கவோ இந்த கை வைக்கிற தண்ணி எதுவுமே இருக்கக்கூடாது. சும்மா ஃபோட்டோ எடுத்தோமா வந்தோமா ஹாப்பியாக, அவ்வளோதான். ஓகேங்களா, அங்கே போயிட்டு இன்னைக்கு பார்க்கலாம். ஹலோ, சொன்ன வட்டக்கானல் வாட்டர் ஃபால்ஸ் வர போகிறேன்னு சொல்லி ஃபால்ஸ்க்கு வந்துட்டேன். சரிங்களா, இப்போ வந்து அப்படியே மேலே ஏறிட்டு இருக்காங்க. அருவி மலை ஏறக்கூடாது, ஆனால் ரூல்ஸ் படி கிளைம்பிங் அப் த ஃபால்ஸ் இஸ் பீன் ப்ரொவைடட். ஐ மீன்னா வந்து என்னன்னா மேலே ஏற தடை, மேலே ஏறினா பார்த்தாங்கன்னா யாருன்னா ஃபைன் போட்டுருவாங்க. சரி ஏறு ப்ரோ, பாருங்க இது மலை ஏறி போயிட்டு இருக்கோம். மேலே ஏறி மேலே இந்த வியூ காமிக்கிறேன், வேற மாதிரி இருக்கும். இன்னொரு போடா என்ன கீழே தள்ளி விட்டுருவான் போலயே பாலாஜி. பாருங்க வேற மாதிரி இருக்கா, அங்கே பாருங்க பின்னாடி இன்னும் போனோம். மேலாம் போனால் சூப்பராக இருக்கும் தண்ணி, ஆனால் நல்லாவே இல்லை. இருந்தாலும் நான் ஏறலான்னு சொல்லிட்டு ஏறிட்டு இருக்கேன். இப்போ பாருங்க இது மேலே தான். இப்போ நான் அங்கே போகலான்னு இருக்கேன். நீங்கள் என்ன சொல்லுங்கள், போகலாமா? நம்ம அங்கே போவோம், போயிட்டு எப்படி பார்ப்போம். ஆ ரொம்ப பயமாக தான் இருக்கு, தண்ணி நல்லா செம்ம சில்லுன்னு இருக்கு. என்னடா பையன் அங்கெல்லாம் வேணான்றான், ஆனால் நம்ம போவோம். ஐயோ ஒன்றும் இல்லை, கீழெல்லாம் விழலாம் மாட்டேன், ஒன்றும் இல்லை, பயப்படாதீங்க. நான் உங்களுக்கு வீடியோ எல்லாம் போனல பயங்கரமா இருக்கு, சூப்பரா இருக்குல்ல. தண்ணி நல்லா இல்லை. இன்னொன்னா தண்ணி நல்லா இருக்க டைம் கேட்டுக்கிட்டு வேற நல்ல ஃபால்ஸ் இருக்கான்னு பார்த்து போங்க. ஒத்திங்கலாம் கிளம்பிட்டோம். தண்ணி நல்லாவே இல்லை, சுத்தமாக சொல்ல தண்ணி நல்லாவே இல்லை. சரிங்களா, இன்னொன்னு என்னன்னா ஸ்ட்ரிக்ட்லி ப்ரொவைடட். எதுனா அந்த ஃபால்ஸ் மேலே ஏறுறது, அது மேலாம் வந்து ஏறாது, மேலே ஏறலாம் ட்ரை பண்ணாதீங்க. யாருன்னா பார்த்தானா 5,000 ஒரு ஆளுக்கு ஃபைன் போட்டுருவாங்க. அப்போ 5,000 என்கிட்ட காசு இருக்கு அப்படின்னா பணக்கார பசங்க ஏறி ஜாலியா ஃபோட்டோ எடுங்க, வீடியோ எடுங்க. நிறைய கோளாறான கைஸ்லாம் வந்து அது மேலே ஏறி இது பண்ணிட்டு இருக்காங்க. நான் ஏறனே தப்பு, நான் மிடில் தான் ஏறணும், அதுக்கும் மேலதான் ஏறக்கூடாது சொல்ல போனா. சரிங்களா, ரிஸ்க் ஃபேக்டர் அதிகம், பாஸ் அதிகமாக இருந்தாலும் ரொம்ப வலுக்கும். சரிங்களா, அதெல்லாம் ட்ரை பண்ணுவீங்க. ஸோ ஓகே, ஃபைனலி நம்ம டே 1 டே 2 பாதி முடிச்சாச்சு. வட்டக்கானல் ஃபால்ஸும் முடிஞ்சிச்சு. நெக்ஸ்ட் வந்து நம்ம போகிறது எங்கன்னா லேக் போயிட்டு போட்டிங் பண்ண போறோம். அங்க போயிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு சொல்றேன். சரிங்களா, பாப்போம் அங்க போயிட்டு. மழை நாங்க எப்பயோ கிளம்புறோம்னு சொன்னல உங்ககிட்ட, இப்ப கூட மழை பெஞ்சிட்டு தான் இருக்கேன். மேலே கையெல்லாம் பாத்தீங்கன்னா தெரியும் மழை. அப்படியே இப்பதான் அந்த சுட மேகிலாம் சாப்பிட்டோம், சூப்பரா இருந்துச்சு மழைக்கு. அதுக்கும் இப்ப அப்படியே மழை லைட்டா தூருது. சரி, இதுக்கப்புறம் நின்னானா கொடைக்கானல பொறுத்த வரைக்கும் வந்து மழை இந்த சீசன் வந்து கெஸ்ஸே பண்ண முடியாது, எப்ப மழை பெய்யும் எப்ப மழை நிற்கும் இதெல்லாம் இதெல்லாம் பார்க்கவே முடியாது. சரிங்களா, அதனால நம்ம அப்படியே அண்டு போயிட்டே இருக்கணும். பரவாயில்ல, மழையா இருந்தாலும் பரவாயில்ல, ஒரு 2.5 கிலோமீட்டர் தான், ஒரு 1/2 மணி நேரம் தான் காமிக்கும். 1/2 மணி நேரத்துல எப்படியாவது போயிடுவோம். ஓகேங்களா, முடிஞ்ச அளவுக்கு இந்த காட்டூர் நடக்கும்போது ஒரு மாதிரி பயங்கர ஃபீலா இருக்குங்க, சூப்பரா இருக்கு. அதுவும் மலைக்கு அதுக்கும் இன்னும் நல்லா மண் வாசம் இன்னும் நல்லா வருது, தண்ணி இன்னும் நல்லா ஃப்ளோ அதிகமா இருக்கு. இப்பதான் இந்த ஃபால்ஸ் ரொம்ப நல்லா இருக்கு. போயிட்டே இருப்போம். வேற என்ன வழியில போற வழியில எதனா வருதான்னு பார்ப்போம். போற வழியில ஆப்போசிட்ல ஸ்கூட்டி வருது, இந்த மாதிரி இல்லை, போகும்போது விலங்கு எதனா வருதான்னு பார்ப்போம். ஓகேங்களா, பார்த்துட்டே போகலாம். அப்படியே இது இந்த ரூட் வந்து நம்ம வந்து வரும்போது வரலாம். நம்ம வந்து மேலே ஒரு ரோடு போகுது, அந்த ரோட்ல தான் வந்து வாக்கிங்க்கு அந்த ரோடு தான் காமிச்சுது. சரிங்களா, இப்போ வந்து நம்ம இந்த ரோடு பார்த்தா மேப்லேயே இந்த ரோடே இல்லை, அந்த மாதிரி ரோட்டில் நம்ம இப்போ போகிறோம். சாரி, போயிட்டு இருக்கோம். வேற மாதிரி இருக்கும், ஆனால் நல்லா அப்படியே ஒரு சைலண்டா. இதை பாருங்க, அப்படியே உள்ளார அப்படியே டீப்பா ஃபுல்லா அப்படியே பச்சை பசேன்னு ஃபுல்லா காடு தான், வேற மாதிரி இருக்கு. ஆனால் எனக்கு என்னன்னா கூட்டனே தெரியாம ஒரு ரூட்ல போயிட்டு இருக்கேன். மேப்ல இந்த கூகுள் மேப்ல இந்த இது காமிக்கவே இல்லை. சரிங்களா, இல்லை ஆனால் ஜாலியாக இருக்குது. ஆனால் வந்து நான் வந்து பயப்படவே மாட்டேன்னு சொல்கிறேன் பார்த்தீங்களா, அவனெல்லாம் இந்த இடத்த கூட்டுவாங்க, செம்மையாக விடுவான். 5 மணிக்கு மேலே கூட்டுவாங்க. சத்தியமாக எனக்கே தெரியல, எனக்கெல்லாம் பயம் இல்லைங்க, சத்தியமாக எனக்குலாம் பயமே இல்லை. இப்போ ஆனால் எந்த ரூட்டில் போங்க எனக்கும் தெரியல, பார்ப்போம் எப்படி போகிறோம், கடைசியாக போக வேண்டிய இடத்துக்கு போகிறோமா இல்லையான்ட்டு. அப்படியே வலிக்கிட்டே போகுது. வாங்க அப்படியே ஜாக்கிங் போகலாம். காலைல ஜாக்கிங் போகல நானும் அவனும். அதை பாரு, வந்துட்டோம் பாரு அந்த இடத்துக்கு, தெரியுதா? வந்துட்டோம், ஃபைனலா வந்துட்டோம் நாங்க. பாலாஜிக்கு வர ஏதோ வருதான், என்ன வருதுன்னு தெரியல. வந்துட்டா பாலாஜி, அதை பாரு அந்த மரம் பாரு உக்காந்து பாருடா, இதாண்டா ஷார்ட் ரூட்டு, தெரியுதா? வந்துட்டோம் காய்ஸ், ஃபைனலா வந்துட்டோம். போறோம், போயிட்டு சொல்றேன் எப்படி இருக்கு. அவனுக்கு ஏதோ வருது, இதுதான் அவனுக்கு ரொம்ப நேரமா வருது போல. இந்த மாதிரிலாம் உங்க ஃப்ரெண்டுக்கு வரும்,
அவன்லாம் அங்கேயே கழட்டி விட்டே வந்துரு ஏதாச்சும் அவன்லாம் கூட்டே வராதிங்கன்ற இந்த மாதிரி பாதி வழியில வந்து அக்கா போனான்றானுங்க அக்கா போனேன்னு சொன்னேன் இப்ப நான் எங்க பார்த்து சொல்லுங்க அவ்வளவுதான் பக்கத்துல வந்துட்டு ஆனா இப்பயுமே சரி எனக்கு எங்க இருக்கணும்னு எனக்கு தெரியவே இல்லை ஏய் பார்க்குடா அதை பாருடா ஏதோ அது பார்க்குது அது என்ன அது பாரு உள்ள இருக்குது பார்க்குடா வைத்தக்கரை பேடு நம்ம அங்க உட்காந்துமா எங்க உட்காந்துமா தெரியல எங்க உட்காந்துருந்தோம் அந்த போர்டு பார்த்தோம் சரி அங்கதான் உட்காந்து பக்கத்துல வந்துட்டோம் போயிட்டு அவன் ஃபர்ஸ்ட் கக்கா போனான் அது கக்கா போயிட்டு அப்புறமா நான் வீடியோ எடுத்து போறேன் ரைட்ரா இதுவா அது எல்லாம் கிடையாது அதுன்னு நினைக்கிறேன் ட்ரெஸ் நல்லா இருக்கு பாருங்க கரெக்டா புஸ்தாண்டா பாலாஜி புஸ்தலா என்ன அது இருக்கு இது இருக்குன்றீங்களா ஒண்ணும் இல்ல நான் சொன்னேன்ல புதுசா ஒரு வழியில போறோம் ஒரு மாதிரி மிஸ்டா இருக்கு பயங்கரமா இருக்குலாம் சொன்னல தம்பி சொல்லுவான் அந்த கதையை வச்சு சொல்றா சொல்ல விருப்பம் இல்லையா ஒண்ணும் இல்ல நான் வந்து டிஃப்ரெண்டா இருக்கே ஐ மீன் ஃபர்ஸ்ட் போன ரோட்டு கீழே ஒரு பாதை போச்சு அந்த ரோடு தான் நினைச்சு அந்த ரோட்ல இறங்கிட்டேன் ஒரு நல்லா இருக்கும் டிஃப்ரெண்டா காட்டுல போற மாதிரி ஃபீல் இருக்கும்னு சொல்லி சரின்னு சொல்லிட்டு உள்ள போயிட்டே இருக்கும் அது மட்டும் போயிட்டே இருக்கு நல்லா காட்டெல்லாம் போச்சு ஒரு இடத்துல வந்து ரோடு பிரிஞ்சிருச்சு சரி இது ஒத்தடி பாதை மாதிரி தானே சரி உள்ள பூந்து போயிடும் அப்படிதான் நினைச்சு போனோமே சரிங்களா வேற மாதிரி இருக்கும் அப்படியே போயிட்டே இருந்தோம் பாருங்க என்ன ஆயிடுச்சு டப்புன்னு வேற எதுவும் உள்ள போய் சுத்திட்டு இந்த கொடைக்கானல் லேக்குக்கு பின்னால ஐ மீன் நாங்க போக வேண்டியது அப்படி போனா 2 கிலோமீட்டரு இப்படிக்கா அந்த 4 கிலோமீட்டர்ல தெரியாம 2 கிலோமீட்டர் நடந்து வந்து அப்புறமா இங்க இருந்து பாக்குறோம் இன்னும் 2 கிலோமீட்டர் போகணும் அப்படின்ட்டு ஏதாவது லேக் அடையே நடந்து போயிட்டு இருக்கோம் சைக்கிளிங் போற ஏரியா அங்க வந்து நடந்து போயிட்டு இருக்கோம் பாருங்க பயங்கரமா இருக்கா லேக் வியூலாம் இங்க இருந்து வந்து போட்டோல எடுத்தீங்கன்னா பக்காவா இருக்கும் சரிங்களா நல்லா இருக்குல்ல கடை கடைசியில வந்துட்டோம் அதை பார்த்துட்டோம் அந்த துணி கடை அந்த இதெல்லாம் அப்படி டீ கடை இருக்கு பாருங்க அந்த டீ கடை துணி கடை அப்படியே போனா பிரான்ச் பார்க்கு பார்த்துட்டோம் கடைசி வரைக்கும் நல்லா இல்லை எப்படியோ முடியல கையெல்லாம் வலிக்குது எனக்கு வேற ஒன்றும் இல்லை அப்படிதான் பரவாயில்ல இவன் நான் எடுக்கிறேன்னு இப்ப சொல்றான்ல அதை பார்த்துங்க நான் சொன்னா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நீங்க வந்து விளாக் எடுத்து சாவடிச்சிட்டீங்க அப்படின்னு சொல்றேன் நான் என்ன சொன்னேன் ஒரு கொஞ்ச நேரத்துக்கு நேற்று சொல்லிருப்பேன் இந்த கேமராமேன்லாம் ரொம்ப நன்றி இப்பெல்லாம் சொல்லவே கூடாதுங்க நல்லா சொன்னா தேங்க்யூ சொன்னா கூட பாருங்க எப்படி பிஹேவ் பண்றேன் ஒர்ஸ்ட் பிஹேவியர் அதுதான் இந்த மாதிரி கேமராமேன்ஸ் தான் டோன்ட் லைக் இட் இந்த மாதிரிலாம் உங்க டீம்லயும் ஒருத்தர் இருப்பான் நல்லா போட்டோல எடுத்து குத்துருவான் வீட்டுல எடுத்து குத்துருவான் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வச்சுக்கேன் அதே அப்படி இப்படிரா அப்படின்லாம் சொல்லுவானுங்க அவன் டேக் பண்ணிடுங்க லாஸ்டா ஃபைனலா போட்டிங் வந்துட்டோம் போட்டிங் வந்து பாருங்க இதான் அந்த டிக்கெட்டு சரிங்களா 200 2 சீட்டரு பெடலிங்கு 200 அப்படியே அதான் ஒரு 10 நிமிஷம் மழை பெஞ்சுன்னு சொன்னல கொஞ்சம் அதுக்கு முன்னாடி அதனால தண்ணிலாம் தேங்கி இருக்கு ஸோ அதனால இப்போ தண்ணிலாம் போட்டில் வந்து க்ளீன் பண்ணிட்டு அதுக்கப்புறமா அலோவ் பண்ணுறேன் அந்த கேப்பில் அப்படியே ஒரு டீ குடிச்சிட்டு வரலான்னு சொல்லிட்டு டீ கடைக்கு வந்துருக்கோம் ஆவின்ட்டு டீ குடிச்சிட்டு அப்படியே போகிறோம் உள்ளே போயிட்டு அப்புறமா என்ன பண்ணுறோம் ஏது பண்ணுறோன்னு சொல்லி சொல்கிறோம் ஹாய் சொல்கிறேன் பாலாஜி போனல போட்டிங் வந்திருக்கோன்னு சொன்னல ஒரு 10 கிலோமீட்டர் கால் வலிக்க நடந்தோம் சரி இன்னும் கால் வலிக்கவே இல்லையே அங்கே நம்ம புத்திசாலி பையனை கையால் போட்டு திருறான் காலால் போட்டு மிதிக்கிறத கையால் போட்டு இது பண்ணிட்டு இருக்கான் இந்த மாதிரிலாம் எங்க இருந்தா இருக்கீங்க இந்த மாதிரிலாம் போட்டேன் ஸ்ட்ரைட்டா போறோம் இப்ப நாங்க அங்கதான் நடந்து வந்தோம் இப்ப அதை பாருங்க போட்டிங் அங்க இருக்கு அந்த போட் ஹவுஸ் இப்ப நம்ம வந்து அப்படியே உள்ள போயிட்டு இருக்கோம் நடந்து நல்லா ஒரு காலைல வந்துருக்கணும் ஏன்னா காலைல நான் நினைச்சேன் வெயில் அடிக்கும் போக முடியாது ஒரு மாதிரி அப்படி இருக்கும் நினைச்சேன் ஆனா பார்த்தா காலைல தான் கிளைமேட் நல்லா இருந்துச்சு இப்ப பார்த்தா மூஞ்சில வெயில் அடிக்குது என்ன பண்றது நல்லா இருக்கு 3வது டைம் வரேன்னு சொல்றேன்ல ஏய் பாலாஜி வெறுப்பேத்தாதடா காலை வலிக்குதுன்ற அப்ப நீ போட்டு மிதிய நான் போட்டு வலி தெரியும் அப்பதான் உனக்கு காலை வலிக்குதுங்க போட்டு இப்ப நீ மிதியா வேகமா இப்ப மிதிக்கிறல மிதிடா போட்டு போ தெரியுதுல்ல கால் வலியில போட்டு மிஷின் இருக்கான் ஜாலியா பொறுமையா போறத விட்டு போக மாட்டேன் அவன் எங்க போறான் நீ என்ன நம்ம அங்கெல்லாம் போனா திரும்ப வரதுக்கு லேட்டஸ்ட் என்கிட்ட காசு இல்லப்பா நானே சரி 200 ரொம்ப நாச்சு போகாம எப்படி போறதுன்னு சொல்லிட்டு வரேன்ப்பா என்னன்னா இப்படி பண்றானுங்க அதே போவோம் அண்ணா பாருங்க இந்த நம்ம ஜாலியா இருக்கோம் அவரு வந்து உழைச்சிட்டு இருக்காரு அந்த இடத்துல வந்து இறங்கி கை வலிக்குதுங்க வீடியோ எடுக்கவும் முடியல வேற அந்த இடத்துல ஐஸ்கிரீம் வச்சுட்டு இருக்காரு கஷ்டப்படுமா கொடைக்கானல் கேர்ள்ஸ்லாம் ஸ்கூல்ல வாக்கிங் கூட்டு போறாங்க போல அங்க போறாங்க அங்க மாட்டிக்கலாம் இதே மாதிரிலாம் பண்ணோம் நான் என்ன சொன்னேன் அந்த பொண்ணுங்களை பாக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணுங்களை பாக்கலாம் வேகமா மிதிக்க அதெல்லாம் போவாதுடா நீ மட்டும் மிதி இல்லையா நீ மட்டும் மிதி அதெல்லாம் டென்ஷன் பண்ணிட்டு இருக்க வேகம் மிச்சா போக மாட்டேங்குது காலை வலிக்குது
அப்படியே கேஷுவலா மிச்சின்னு போனோம். ஒன்றும் இல்லை, நான் அதை சொல்லிடுவேன். பாயலனி பாட்டை பார்த்தீங்களா, அந்த ஸ்கூல் பொண்ணுங்களாம் அங்கே போகுது, அங்கே போகலான்னு சொல்லிட்டு நான் சொன்னேன். சரின்னு சொல்லிட்டு அங்கே போகலான்னு சொல்லிட்டு நானும் இன்னும் போட்டு திரும்பின்னு ஓட்ட தெரியாத போட்டை வச்சுன்னு போயிட்டோம். அங்கே போய் நான் மாட்டினோம் கல்லில். அந்த பொண்ணு இல்லை, அண்ணே உங்களுக்கு ஓட்ட தெரியுமா நீங்கள் கேட்டது. அதெல்லாம் ஓட்ட தெரியும். அப்போ நான் வந்து உட்காந்துட்டு நினைக்கிச்சு, இல்லைம்மா வேணாம்மா நாங்களே வந்து சிங்கிள், நீங்கள் கூட நீங்களா நீ கஷ்டப்படாதான்னு சொல்லி விட்டேன். பாலாது தான் நான் என்ன திரும்ப இன்னொரு தடவை போகலாம், நான் அங்கே போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். பட் ஆனால் நம்ம அப்படியே கேஷுவலாக அப்படியே போவோம். இந்த பக்கம் ஆல்ரெடி ஓட தெரியல, பயமா இருக்கு. ஏன்னா போன கீழே போட்டுருவோம்னா இல்லை ஏன்னா பாயல் நின்ற போதுன்னு சொல்லி ஆமா காலை வலிக்குது. நல்லா இருக்கு போட்டிங் போறதுக்கு. நல்லா இருக்குல்ல இப்படிதான்டா போறேன். அது எப்படி நம்ம கூட வரவங்களாம் முன்னாடி, நம்ம மட்டும் பின்னாடியே இருக்கோம். ஐயோ ஒர்க் ஆகுது. பட் என்கிட்ட குத்துதான் தலைவலி பிடிச்சோம். சரி சரி ஆனா எப்படின்னா நாங்க கரெக்ட் டைம் மட்டும் போயிட்டே போய் எக்ஸ்ட்ரா காசுலாம் பாலத்தை குத்துட்டு வந்துருவேன். அவங்க அம்மா வந்து கூப்பிட்டு வந்துடும் இங்க வந்து. பாலாஜி இன்னும் 1/2 மணி நேரத்துல இன்னும் 10 நிமிஷம் தாங்க இருக்கு. அந்த 10 நிமிஷம் அப்படியே ஓடிட்டு அங்கே போயிட்டு ஃபோட்டோலாம் எடுத்துட்டு கரெக்டாக இருக்கும் போகிறதுக்கு. என்னடா பாலாஜி சொல்கிற, ஜாலியாக இல்லையா பாலாஜி? எப்படா ஜாலியாக இல்லையா? 2 நாள் ஜாலியாக இல்லையா? அடுத்த வாட்டிலாம் வராதுடா பாலாஜி, இவ்வளோ கஷ்டப்படுறதுக்கு வரத்தவரெலாம் சொல்கிறீங்க. ஆனால் நானும் ரொம்ப சந்தோஷமாக இருந்தேன், உண்மையாக சொல்கிறேன். இதை பார்த்துட்டு சில பேர் வந்து வயிறு எறிவாங்க. வயிறு எறிவங்களாம் பரவாயில்ல, யாராக இருந்தாலும் வந்து வெளியே வந்து ஜாலியாக சந்தோஷமாக இருங்க. யார் வேணாம், யாருக்கு கஷ்டம் இல்லை சொல்லுங்க? யாருக்கு வாழ்க்கையில கஷ்டம் இல்லை? எனக்கு கஷ்டம் இல்லையா? யார் சொன்னா? உங்களுக்கு தெரியுமா? இப்படி சுத்தினா எனக்கு கஷ்டம் இல்லை அர்த்தமா? எவ்வளவு கஷ்டம் தெரியுமா இருக்கு. ஆனா அதெல்லாம் பார்த்தாலும் வெளியே போக முடியாது, ஒரு நிம்மதி கிடைக்காது, சந்தோஷம் கிடைக்காது, அதெல்லாம் கிடைக்காது. இதெல்லாம் தாண்டி ஒரு உலகம் இருக்கு பாத்தீங்களா, அதை பார்க்கணும். அப்போ ஒரு ஹாப்பினஸ் கிடைக்கும் பாத்தீங்களா, அந்த கஷ்டத்தை எல்லாத்தையும் பார்த்துக்கலாம்டா அப்படின்னு தோணும். அந்த மாதிரி ஒரு வாழ்க்கையை வாழணும். அப்படிதான் நல்லா ஜாலியாக இருக்கேன். சரிங்களா? எனக்கு கஷ்டம் இருக்கு, எனக்கு வேலை இருக்கு, வேலையில் வெளியே கூட மாட்டாங்க, காசு இல்லை, அதெல்லாம் போய் சொல்லலாம் கிடைக்க போகுது உங்களுக்கு? சொல்லுங்க, ஒண்ணுமே கிடைக்காது. அது வச்சுன்னு ஒண்ணுமே பண்ணவே முடியாது. டென்ஷன் ப்ரெஷர் தான். அதான் 1/2 நேரம் முடிய போகுது. என்னன்னா இந்த 1/2 நேரத்துல வந்து உங்களுக்கு ஒருத்தர் என்னன்னா ஜாலியா இருக்கலாம். 2 பேரா இருந்தீங்கன்னா, லவ்வர்ஸ்லாம் இருந்தீங்கன்னா சும்மா ஜாலியா அப்படியே நெச்சினே போகலாம், நல்லா இருக்கும். சரிங்களா? இந்த 2.5 ஹவர்ல வந்து அந்த நீங்க வந்து அந்த வந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், அந்த மிடில் ஒரு இது மாதிரி இருக்கும். ஒரு என்னடா அது, ஒரு இது மாதிரி இருக்கும். எப்படின்னா அந்த தண்ணியில வரும்ல, அந்த இது மாதிரி இருக்கும். சரிங்களா? அது வரைக்கும் போகலாம். நீங்க போயிட்டு ஜாலியா நல்லா. ஆனா கிளைமேட் நல்லா இருக்கும்போது வாங்க. இது நல்லா சாயங்காலம் எப்ப கிளைமேட் நல்லா இருக்கோ உடனே கிளம்பி, பக்கத்துல எங்க இருந்தீங்கன்னா சென்னையில இருந்தாலும் உடனே எல்லாம் கிளம்பி வர முடியாது, வரத்துக்கு 10 மணி நேரம் ஆயிடும் சொல்றேன். அதனால கிளைமேட் நல்லா இருக்கும்போது வாங்க. இங்க கொடைக்கானல இருக்கும்போது இல்ல பார்க்ல எங்கெல்லாம் போவீங்களே, அப்போ வந்து போகும்போது கரெக்டா அந்த டைமுக்கு வந்து ஏறிக்குங்க. ஏன்னா அப்பதான் நல்லா இருக்கும். கிளைமேட் நல்லா இருக்கும்போது சூப்பரா இருக்கும். நல்லா சில்லா போட்டிங் பண்றதுக்கு இதுக்கு எல்லாத்துக்குமே சூப்பரா நல்லா இருக்கும். அதனால அங்கெல்லாம் போவாது இப்பெல்லாம். இன்னொரு 5 நிமிஷம் கழிச்சு போலாம். இப்பதான் மணி 40 ஆகுது. இன்னும் 6 நிமிஷம் இருக்கு. கிட்ட பேணி ஒண்ணு நிக்கல, அப்படி போய் சுத்தி போய் ஆடிவா. நாங்க பாருங்க சூப்பரா அந்த மாதிரி போறேன். இவங்க தான் என்னமோ இப்பயே போலாம் ஜாலியா இருந்துச்சானா. போப்பா வரதவங்களாம் ரொம்ப மிஸ் பண்றீங்க. இந்த மாதிரி ஜாலிலாம் என்ஜாயே வந்து திரும்ப அந்த நாள்லாம் கிடைக்குமா? எவ்வளவு பணம் கொடுத்தா கிடைக்கும் சொல்லுங்க? வேணா நான் வேணா என் உடம்புல இருக்க ஆர்கான்ஸ்ல வித்துட்டு வேணா வாங்கிக்கிறேன். கிடைக்காது வாழ்க்கை இந்த மாதிரி இன்னொரு நாள்லாம். அதுதான் சொல்றேன், நாள் கிடைக்கும் போது, டைம் கிடைக்கும் போது ஜாலியா என்ஜாய் பண்ணுங்க, ஜாலியா இருங்க, வேஸ்ட் பண்ணாதீங்க டைம். ஒர்க் பார்க்கணும்னு டைம்ல ஒர்க் பண்ணணும், காசு சேர்த்துக்கணும் டைம்ல காசு சேர்த்துக்கணும், மாதிரி ஊர் சுத்தணும் டைம்ல ஊர் சுத்தணும், எல்லாம் சீக்கிரமா சேர்த்துருவீங்க. அதனால சொல்றேன். ஓகேங்களா? ஓகே, இதோட விளாக் முடிஞ்சிச்சு. சரிங்களா? Day 2 கொடைக்கானல் விளாக் இதோட முடியுது. இதை பார்த்து என்ஜாய் பண்ணுங்க, ஜாலியா இருங்க. என்னோட சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. யாருமே வந்து யூடியூப்ல பார்க்கவே மாட்டீங்க ரீலே, ரொம்ப கஷ்டமா இருக்கு. பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. நெக்ஸ்ட் விளாக்ல நெக்ஸ்ட் இடத்துல பார்ப்போம். பை பாய், லவ் யூ. இந்த விளாக் பார்த்து ஜாலியா இருங்க, என்ஜாய் பண்ணுங்க, மறக்காம சப்போர்ட் பண்ணுங்க, நிறைய வீடியோ ஷேர் பண்ணுங்க. நல்லா தான் போட்டு வரேன்னு நினைக்கிறேன். அதான் சொல்றேன், நல்லா போடலையா அப்படின்னு பரவாயில்ல. ஏன்னா அது வந்து என்ன பண்ணல, என்ன தப்பு அப்படின்னு சொல்லுங்க. அது வந்து ஓரளவுக்கு நல்லா இருக்கும். சரிங்களா? சொன்னீங்கன்னா நான் மாத்திப்பேன், இன்னுமே நல்லா அதை சேஞ்ச் பண்ணி உங்களுக்கு இன்னுமே நல்ல வீடியோ கொடுப்பேன். எல்லாம் நல்லதா பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அந்த மாதிரி நானும் நல்லா தான் பண்ணிட்டு வரேன். நம்பி சப்போர்ட் பண்ணுங்க. பயங்கரமான கண்டென்ட் வேற மாதிரிலாம் தரேன். இது நல்லா பெஸ்ட்டாக தான் பண்ணிருக்கேன் என்ன பொறுத்த வரைக்கும். ஓகேங்களா? அது உங்களை போய் எப்படி செய்யுதுன்னு சொல்லிட்டு பாருங்க. நல்லா இருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாய் பாய். நெக்ஸ்ட் சீரீஸ்ல நெக்ஸ்ட் இடத்துல போகலாம், பார்க்கலாம். ஓகேங்களா? உங்களுக்கு என்ன ப்ரோ இந்த இடத்துல போய் எக்ஸ்ப்ளோர் பண்ண ப்ரோன்னு சொன்னீங்கன்னா அவங்க சொல்லுங்க, அங்கே போகலாம். ஓகேங்களா? பாய் பாய், லவ் யூ ஆல்.